ரோமர் 12ஆம் அதிகாரம். நம்ம புத்திமதிகள் ஊழியத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். சொல்லுங்கள், புத்திமதிகள் ஊழியத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். எல்லாம் சேர்ந்து படிப்போமா? நல்லா தமிழ் படிக்க தெரியல, எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? 1லேருந்து 9 வசனம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து படிப்போமா? அங்கே ப்ளே பண்ணுவாங்க, இங்கேயே சேர்ந்து படிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரு தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். கடைசியாக சொல்லுங்கள், கடைசி வசனத்தை படிப்போம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அல்லேலூயா. அற்புதமான ஒரு வேத பகுதி. இந்த பகுதியை நம்ம பல மாதங்களாக நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஏசப்பா தோதும். இயேசுவே சோதரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, பெரிய சோதனை. எழுதி வச்ச குறிப்பு எங்கே போச்சுன்னு தெரியல. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். ஒரு நிமிஷம். சரி, பெரிய சோதனை இன்றைக்கு இருந்தாலும் செஞ்சுருவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கவனிங்க, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சொல்லுங்க, தீமையை வெறுத்து என்ன பண்ணுங்க? நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அதனால் கிறிஸ்துவர்களாகிய நாம தீமையை என்ன பண்ணுமா? வெறுக்க வேண்டுமா? சொல்லுங்கள், தீமையை வெறுக்க வேண்டுமா? தீமை என்று சொல்லும்போது நீதிமொழிகளில் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், பாருங்கள். நீதிமொழிகள் 10. எட்டாம் அதிகாரம்
13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை என்ன பண்ண வேண்டும்? வெறுக்க வேண்டும். தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயமாய் இருக்கிறது. ஆகவே தீமை என்றால் என்ன என்று சொல்ல தேவையில்லை. எல்லாருடைய மனசாட்சியும் இருதயமும் தீமை என்பது எல்லாமே என்ன பண்ணோம் தெரியும். இப்போது தீமையை பார்க்கும்போது அது எப்படி என்றால் சொல்லும்போது, தீமையை செய்யாது இருக்கிறது வேற. சொல்லுங்கள், தீமையை விட்டு செய்யாது இருக்கிறது வேற, தீமையை விட்டு விலகி இருக்கிறது வேற, தீமையை வெறுப்பது வேற. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. தீமையை செய்யாது இருக்கிறது அது ஓரளவுக்கு நல்லது. இன்னொன்று காரியம், தீமையை விட்டு என்ன பண்ணுறது? விலகி என்ன பண்ணுது? இருப்பது. சொல்லுங்கள், தீமையை விட்டு என்ன பண்ணுது? தீயவரோடு கூட இந்த மாதிரி பார்க்கிறோட நம்ம என்ன பண்ண செய்யாது இருக்கிறது மட்டும்ல, அவங்கள விட்டு என்ன பண்ணணும்? 4 அடி என்ன பண்ணோம்? விலகி இருக்கிறது அது வேற. இன்னொன்று கொட்டனா அடுத்தது பார்த்தீங்கன்னா, தீமையே செய்யாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, தீமையை விட்டு விலகி இருக்கிறது மட்டும் இல்லை, தீமையை என்ன பண்ணணும்? வெறுக்கணும். சொல்லுங்கள், தீமையை என்ன பண்ணணும்? வெறுக்கணும். அதை விரும்பக்கூடாது, அதை ஹேட் பண்ணணும், அதை வெறுக்கணும், அதை வெறுத்து தள்ளணும், அதை பகைக்கணும், அதை என்ன பண்ணணும்? நம்ம ஒரு நாளும் உள்ளத்தளவில் எந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? விரும்பவே கூடாது. அப்படி இருக்கும்போது நம்மளை வேதம் சொல்லுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். இப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க? சில நேரத்தில் எதனால் தீமை செய்கிறான்? அவன் தீமை செஞ்சான், நான் என்ன பண்ணுறேன்? அவனுக்கு தீமை செய்கிறேன். சொல்லுங்கள், அவன் தீமை செய்கிறான், நான் அவனுக்கு தீமை செய்கிறேன். சில நேரத்தில் தீமை செய்ய சொல்கிறதுக்கு அவன் காரணம் சொல்லுவான், அவன் எனக்கு செஞ்சாங்க அதனால் நான் செய்கிறேங்க அப்படின்றாங்க. ஆனால் வேதம் இந்த இடத்துல சொல்லுது பாருங்கள். இந்த இடத்துல கவனிங்க, 17ஆம் வசனம், ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சொல்லுங்கள், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சொல்லுங்கள், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். திட்டமாக சொல்லுது. ஒருவேளை அவனுக்கு தீமையே செஞ்சாலும் அவனுக்கு என்ன பண்ணாதீங்க? தீமையை செய்யாதிருங்கள். இதை தான் வேதம் நம்மளை போதிக்குது. சரி, அப்படி செய்யாது. அதனால தான் இயேசு சொல்கிறார், ஒரு கன்னத்தை அரைஞ்சா என்ன பண்ணுப்பா? மறு கன்னத்தை காட்டு. நீ ஒரு கன்னத்தை அடிக்கிறியா, நானும் இன்னும் 2 கன்னத்தை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது என்னதுங்க? அது இது கிடையாது. தீமை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. மக்கள்லாம் சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? நன்மை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்வாங்க. சொல்லுங்கள், நன்மை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்கிறவங்க மக்கள் இருப்பாங்க. சில பேருக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு தீமை செய்வாங்க. சில பேர் சொல்லுங்கள், நன்மை செய்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? தீமை செய்வாங்க. சில நேரத்தில் தீமை செய்கிறவர்களுக்கும் தீமை என்ன பண்ணுவாங்க? சில பேர் செய்வாங்க. அப்போது நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கோம்? நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, அது போதாது. அது மாத்திரம் போதாமல் தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். சொல்லுங்கள், தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். அதனால தான் 21 இந்த இடத்துல வசந்த படிங்க திருப்போம். 12ஆம் அதிகாரம் 21 பசங்க, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு வெல்லங்க? தீமையினாலே என்ன பண்ணக்கூடாது? நீ வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அழைப்பு என்ன அப்படி என்று சொல்லும்போது, தீமையை நன்மையினால் என்ன பண்ண சொல்கிறாரு? வெல்லும்படியாய் சொல்லியிருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆகவே பிரியமானவர்களே, இப்போ இந்த தீமையை நம்ம செய்யாமல் இருக்கிறது மாத்திரமல்ல, தீமையை வெறுப்பது மாத்திரமல்ல, தீமையை விட்டு விலகுவது மாத்திரமல்ல, நம்ம அடுத்த காலத்துக்கு முன்னேற வேண்டும் என்றால், தீமை செய்து கொண்டிருந்த நாம, தீமையிலே திளைத்து கொண்டிருந்த நாம, இப்போ முற்றிலுமாய் வாரி நன்மை செய்கிறவளாய் கர்த்தர் நம்மளை மாற்றிருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. எப்படி மாற்றிக்கிறாருங்க? நன்மை செய்கிற. யாருக்கு நன்மை செய்கிறவா மாற்றிக்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை நமக்கு தீமையே செஞ்சால் கூட அவங்களுக்கு பதிலுக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்கிறவளாய் நம்ம என்ன பண்ணிக்கிறாரு? மாற்றி இருக்கிறார். இன்னொரு தேவதாச சொல்கிறார், நீ தீமை செய்யாதிருப்பதும் தீமையை வெறுப்பதும் தீமையை விட்டு விலகுவதும் அது ஒரு பகுதி தான், ஒரு நாணயத்தினுடைய ஒரு பகுதி தான். அது செல்லா காசு மாதிரி இருக்கும்.
ஆனால் நாணயத்தினுடைய அடுத்த பகுதி என்ன அப்படின்னா, தீமை செஞ்சவனுக்கும் நன்மை செய்வது தான். நம்ம என்ன பண்ணுறோமா, முழுசாக என்ன பண்ணுறோமா, ஒரு நாணயம் போல் மாறுறோமா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். செல்லுகிற நாணயம் போல் நாணயமாக நம்ம என்ன பண்ணுறோமா, மாறுகிறோமா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம லூக்காவில் நம்ம வாசிக்கிறோம். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது நீதியின் சூரியனை என்ன பண்ணுறாரு, உதிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் யாருங்க? தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, அநீதியர் உள்ளவர் மேலும் அக்கிரமக்காரன் மேலும் நல்லோர் மேலும் தமது மழையை என்ன பண்ணுறாரு, பொழிய செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மளை இருக்க செய்கிறார். இந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. மத்தேயுவில் நம்ம வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்தை 44 நினைக்கிறேன். அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் துன்பப்படுத்துறவர்களை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இது முதல்லம்மா 44 நினைக்கிறேன். வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். சொல்லுங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். சொல்லுங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க, அதாவது தீமை செய்கிறவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கள். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ நீங்களும் நானும் யாரு இன்னைக்குன்னா, இயேசுவினால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், இயேசுவினுடைய சாயலாக இருக்கிற பிள்ளைகள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சபிக்கிறவர்களையும் நாம் என்ன பண்ணோம், ஆசீர்வதிக்கணும். சத்துருக்களையும் என்ன பண்ணணும், நேசிக்கணும். பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யணும். நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காக நாம் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ணுகிறவர்களாய் நாம் என்ன பண்ண வேண்டும், மாற வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கவனிப்போம். கலாத்தியர் 7ஆம் வசனம் சொல்கிறது, அடிமையானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்திலே பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்கள். கவனிங்க, இந்த இடத்துல சொல்கிறாரு பவுல், அந்த காலத்தில் 2 விதமான பிரிவாக இருந்தாங்க. ஒன்று அடிமை வம்சம், அடுத்தது என்னதுங்க, சுயாதீனம் உள்ள மனுஷர்கள். இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் இந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் வந்தவர்களெல்லாம் அவங்க வேலைக்காரர்களாக பிடிச்சி கொண்டு அடிமை போல் அவர்களை என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. இந்த வெள்ளைக்காரர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவர்களெல்லாம் சுதந்திரவாளியாக சுயாதீனம் உள்ளவர்களாக என்ன பண்ணுவார்கள், இருப்பார்கள். இன்றைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவில் போனால் இனவெறி கொள்கை இருக்குது. அங்கே கருப்பர்களை ஒரு மாதிரியும் வெள்ளையர்களை ஒரு மாதிரியும் என்ன பண்ணுவார்கள், நடத்துகிறவர்களாக இருப்பார்கள். அந்த காலத்தில் மனுஷனையே விலைக்கு வாங்கி அவர்களை ஆடு மாடுகளை போல் என்ன பண்ணுவாங்க, அவளை ஒரு தொட்டியில் வைத்து அவளுக்கு குறைந்த அளவு ஆகாரத்தை கொடுத்து நிறைய வேலையை என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. மனுஷர் பிடித்து கொண்டு போய் சந்தைகளில் என்ன பண்ணுவார்கள், வியாபாரம் செய்வார்கள். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும், இந்த அடிமைத்தனத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் 1800 சில்லறையில் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய நல்ல வெள்ளைக்காரர் ஜனாதிபதியாய் வந்தார், ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆபிரகாம் லிங்கன் வந்த பிறகு இந்த இனவெறி கொள்கையை நீக்கி அடிமை என்ற அந்த ஸ்தானத்தெல்லாம் ஒழிந்து
எல்லா மக்களும் பூர்வ குடிகளே, எல்லா மக்களும் மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, அடிமையாக்க கூடாது அப்படின்வாங்க. பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பஸ்ஸிலலாம் வெள்ளைக்காரர்கள் மாத்திரம்தான் அமர்ந்து கொண்டு போகணும். கருப்பர்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, அமரக்கூடாது. அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், நின்று கொண்டு தான் என்ன பண்ணணும், பிரயாணம் செய்யணும். ஒருவேளை சீட்டு இருந்தால் கூட உட்காரக்கூடாது. இப்போ இந்த ஆபிரகாம் லிங்கன் வந்து என்ன பண்ணிட்டாரு, இந்த சுயாதீனத்தை சொன்னிட்டோன்னா உடனே போயிட்டு ஒரு கருப்பு இன பொண்ணு என்ன பண்ணிச்சான், நேராக போய் சீட்டில் உக்காந்துச்சான், முதல் சீட்டில். அப்போ அப்படி சொல்லிச்சான், ஹேய் ஏன் நீ உக்காந்த அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் இனி அடிமையை போல் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வாழ்க்கை வாழ மாட்டோம். இன்றைக்கி சொல்கிறாங்க 70 80லலாம் போய் அமெரிக்கா ஐக்கிய தேசத்தில் இந்தியர்கள் போனால் கூட அவங்களையும் கூட என்ன பண்ணுவாங்க, அந்த கருப்பாக இருக்கிறதுனால இந்தியர்களை கூட அந்த அமெரிக்கர்கள் என்ன பண்ண மாட்டாங்களாம், அந்த ஒரு விடுதலையோடு நடத்த மாட்டாங்களாம். அவங்கள கூட ஒரு 3ஆம் இடத்து மக்களை போல தான் என்ன பண்ணுவாங்களாம், நடத்துவாங்களாம். அப்படிப்பட்ட காலமாக என்ன பண்ணுது இருந்தது. ஆனால் பாருங்கள், இந்த அடிமையானாலும் சுயாதீனமானாலும் பவுல் வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் நன்மையை என்ன பண்ணுவான், அடைவான். ஏன் நம்ம நன்மை செய்யணும்? நான் கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் ஏசப்பா பிள்ளை, நான் தீமை செய்யலாம் அப்படிலாம் கிடையாது. உலக மக்களில் என்னது, புறஜாதியாக இருக்கலாம், கடவுளை அறியாதவளாக இருக்கலாம், கடவுளை தெரிஞ்சு கொண்டவளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரே பிரமாணத்தை வச்சுக்கிறார். கடவுளை அறிந்தவனுக்கும் கடவுளை அறியாதவனுக்கும் ஒரே பிரமாணம் என்னன்னா, நன்மை செய்ய வேண்டும். சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள், நன்மை செய்ய வேண்டும். ஏன் நன்மை செய்யணும் அப்படின்னா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அந்த காலத்தை சொன்னான், வினய விதத்தை வினயம் அதுப்பான், தினைய விதத்தவன் தினைய அதுப்பான். நம்ம கர்த்தருடைய பிள்ளையா ஏன் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மாறி, அவனால் என்ன பண்ண முடியாது, நன்மை செய்ய முடியாது. அவன் தீமைக்கு தீமை தான் செய்வான். அவனுக்குள்ளே பாம்பின் விஷயம் இருக்குது. அவனால் நன்மை செய்யணும்னு எண்ணம் கொண்டா கூட அவனால் இருதயம் என்ன பண்ண முடியாது, நன்மை செய்ய முடியாது. ஆனால் உனக்கும் எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுக்கல. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு உன்னால் நன்மை செய்ய முடியும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, அடிமையானாலும் சுயாதீனமானாலும் என்னால் கர்த்தரிடத்தில் பலனை பெற வேண்டும் என்றால் நாம் வந்து என்ன பண்ண வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். பக்கத்து சொல்லுங்கள், நன்மை செய்ய. கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்னைக்கு நம்மளால் கர்த்தர் நல்லவர் என்று துதிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்று அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் அவர் நல்லவராக இருக்கிறபடினால, அவருக்கு நமக்கு நன்மை செய்திருக்கிறபடினால நாமும் என்ன பண்ணோம், ஒருவேளை தீமை செஞ்சாலும், ஒருவேளை நம்மளை சபிச்சாலும், நம்மளை விரோதித்தாலும், நம்மளை பகைச்சாலும், நம்ம சத்ருவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், தீமையை செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னா, நமக்கு நன்மை வேண்டும் என்பதற்காகவே நாம் நன்மையை செய்ய வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கள். என்ன செய்ய வேண்டுங்க? நன்மை செய்ய வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வசனத்தை படிங்க, ரோமர் 2ஆம் அதிகாரம். எடுத்துக்கொள்ளுங்க, ரோமர் 2ஆம் அதிகாரம் 8, 9, 10 சேர்ந்து படிப்போம். சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல். சொல்லுங்க, சண்டைக்காரராக இருந்து. சண்டைக்காரங்களாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ரொம்ப சண்டை போட்டால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, சத்தியத்துக்கு எப்போ பார்த்தாலும் கோபம், எப்போ பார்த்தாலும் சண்டை போடணும் அப்படின்னா அவங்க சத்தியத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்களாம், கீழ்ப்படிய மாட்டாங்களாம். அதுக்கு தான் சண்டை போடக்கூடாதுன்றது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படியவர்களுக்கோ உக்கிர கோபக்கனை வரும். சொல்லுங்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலே அவன் அநியாயக்காரனாக மாறுவான், அநியாயத்துக்கு மாத்திரம் தான் கீழ்ப்படிவான். இப்போ அவனை குறித்து சொல்லுது, அவனுக்கு உக்கிர கோபாக்கனை வரும். என்னதுங்க? உக்கிரமான தண்டனை வரும், உக்கிரமான கோபாக்கனை வரும். எல்லாம் சொல்ல, முன்பு யூதரிலும், நான் சொன்னல, முன்பு யூதராகட்டும் பின்பு கிரேக்கராக இருக்கட்டும், பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனும் ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலம் உண்டாகும். சொல்லுங்க, ஏன் நன்மை செய்யணும், ஏன் பொல்லாப்பு செய்யக்கூடாது, ஏன் தீமை செய்யக்கூடாது அப்படின்னா, எவன் தீமை செய்கிறானோ, ஏன்னா எவன் வந்து என்ன சொல்கிறது, பொல்லாங்கு செய்கிறானோ அவனுக்கு வேதம் சொல்லுது உபத்திரமும் வியாகுலமும் வரும், உண்டாகுமா. சொல்லுங்க, உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த நேரத்திலும்
நாம் தீமை செய்யக்கூடாது, நன்மையை மாத்திரம்தான் செய்யணும். சொல்லுங்க, நன்மையை மாத்திரம்தான். 10ஆம் வசனம் சேர்ந்து, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ, பக்க சொல்லுங்க, எவன் சொல்லுங்க, சொல்லுங்க, நான் நன்மை செய்கிறவனா இருக்கிறேன். பக்க சொல்லுங்க, நன்மை செய்கிறவனா இருக்கிறேன். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நன்மை செய்கிறானோ அவனுக்கு என்ன உண்டாகுமா? மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். எல்லாம் சேர்ந்து படிப்போமா? முன்பு யூதரிலும், யூதனா இருக்கட்டும், கிரேக்கனா இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்டவனா இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதுன்னு இருக்கட்டும், இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போ நம்ம முன்பு யூதர்னா நம்ம யூதம் போலவே வச்சுக்குவோம், நம்ம ரட்சிக்கப்பட்ட போலே இருக்கட்டும். யூதருக்கு தான் முதல்ல வந்துடுமா, என்ன வருமா? நன்மை செய்கிற எவனோ. ஃபஸ்ட்டு வந்து உலகத்தானுக்கு நன்மை செய்கிறதை காட்டிலும், சரி, உலக மக்கள் நன்மை செய்கிறதை காட்டிலும் நமக்கு நன்மை செய்யும் போது நமக்கு தான் ஆண்டவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்? இந்த கீழே இருக்கிற காரியத்தை தருவார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. என்ன உண்டாகுங்க? மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். சொல்லுங்க, நன்மை செய்கிறவனுக்கு என்ன உண்டாகுங்க? மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். பக்க சொல்லுங்க, மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீ நன்மை செய்கிறவளா இருந்தால் இதெல்லாம் உனக்கு உண்டாகும். அதனால தான் வேதம் சொல்லுது, தீமையை வெறுத்து நன்மையை நீங்கள் என்ன பண்ணுங்க? பற்றி கொண்டிருங்க. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். இது எனக்காக சொல்லலை, சொல்லுங்கள், எனக்காக சொல்லலை, இது உங்களுக்காக சொல்கிறேன். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லு. சில நினச்சி இது சொன்ன பாருங்க, பாஸ்டருக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்கிறீங்க. எதுவும் எனக்காக சொல்ல, உங்களுக்காக சொல்கிறேன். எல்லாம் சொல்கிறேன். திருவசன பாருங்க, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். சொல்லுங்க, உபதேசிக்கிறதுக்கு என்னது? பகிர்ந்து கொடுக்க கடவன். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போ கொடுக்கறது ஒரு நன்மை. ஏழைக்கு கொடுக்கறது, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, ஊழியத்துக்கு கொடுக்கறது, சபைக்கு கொடுக்கறது, ஊழியக்காரனுக்கு கொடுக்கறது, என்னதுங்க? அது ஒரு நல்லது செய்கிற மாதிரி. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுது, 7ஆம் வசனத்தை சொல்லுது, மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? மோசம் போகாது இருங்க. பிசாசு வந்து உங்களை மோசம் போகிறதுக்கு இருதயத்தை வந்து எல்லா விதத்திலும் பரிச்சயம் பண்ணுவான். நன்மை செய்யாத விடி. தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். நம்மளை வந்து என்ன பண்ண மாட்டார்? என்ன பண்ண மாட்டார்? நம்மளை பரியாசம் பண்ண மாட்டார்னா அப்படின்னா நம்மளை வந்து கேவலமாய் விட மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார், மற்றவங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஏளனம் பண்ணுற மாதிரி நம்மளை என்ன பண்ண மாட்டார்? வைக்க மாட்டார். இருந்த ஒரு ஆமேன் சொல்ல. அப்படியே சொல்லுங்க, ஏளனமாய், இலச்சையாய், அவமானமாய், நிந்தையாய் என்னை வைக்க மாட்டார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? யாருங்க பரியாசம் பண்ண விட்டவர்? எப்படி இருக்கிறான் பார்ப்பா இவனை, எப்படி இந்த மாதிரி பேச்சு நம்மளை பார்த்து ஏளனமாக பேசுகிற பேச்செல்லாம் கற்று மாற்றி போடுவார். ஏன்? நன்மை செய்கிறவனுக்கு. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். சொல்லுங்க, மனுஷன். திரும்ப சொல்ல, மனுஷன். அப்போ நீங்கள்லாம் யாரும் முதல்ல மனுஷனாக்குறீங்க, அப்புறம் தான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. மனுஷனாக இருக்கிறவனே நன்மை செய்யணும், இன்னும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறவங்க நம்ம நன்மை செய்யணுமா செய்யக்கூடாதா? இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நன்மை வந்து ஒரு விதையை போல இருக்குதுன்றார். நன்மையை என்னதுங்க? ஒரு விதையை போல இருக்கிறது அப்படின்றார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நன்மை வந்து என்ன பண்ணுதுங்க? ஒரு விதையை போல இருக்கிறது. சொல்ல, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை ஏற்பான். கோபத்தினால, வெறுப்புனால, கசப்புனால, இதனால என்ன பண்ணுறது? தீங்கு செய்கிறான் பாருங்க. அது மாம்ச குணத்தினால செய்கிறானா, மனுஷீகத்தினால செய்கிறானா, ஜென்ம சோபத்தினால செய்கிறானா? இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அந்த ஜென்ம சோபத்தினால ஒரு மனுஷன் எதை செய்கிறானோ அது மாம்சத்துக்கென்று விதைக்கிறான். அதையும் என்ன பண்ணுவான்? அழிவை தான் என்ன பண்ணுவான்? அறுப்பான். சொல்லுங்க, அழிவை தான் என்ன பண்ணுவான்? அறுப்பான். ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவன், நீங்கள நான் யாருங்க? ஆவிக்கென்று விதைக்கிறான், வாழ்வுக்கென்று, ஜீவனுக்கென்று, ஆசீர்வாதத்துக்கென்று. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. விதைக்கிறவன். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆவியினாலே நித்திய ஜீவனை என்ன பண்ணுவான்? அறுப்பான். நன்மை செய்வது என்பது மாம்சத்துக்கென்று விதைப்பது இல்லை.
ஆவிக்கென்று விதைப்பது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்மை செய்வது அழிவை அறுப்பதல்ல, நன்மை செய்வது ஜீவனை அறுப்பது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ 10 சொல்ற, ஆகையால் therefore நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவும். சொல்லுங்க, நன்மை செய்ய கடவும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொடுக்கிறது ஒரு நன்மை, அது வேற விசுவாச குடும்பத்துக்கு கொடுக்கிறது ரொம்ப விசேஷமா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நன்மை செய்வதே ஒரு விசுவாசத்தின் பிரமாணம் தான். ஒரு ஆவியின் பிரமாணம் மாத்திரமல்ல, அது விதைப்பின் விதைப்பின் அறுப்பின் பிரமாணம் மாத்திரமல்ல, அது ஒரு விசுவாச பிரமாணம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் விசுவாச பிரமாணத்தின்படி யாரெல்லாம் செய்கிறாங்களோ அங்கே விசுவாச பிரமாணத்தின்படி ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்கிறப்ப? நன்மை செய்வது மாம்சத்துக்கென்று விதைப்பது அது மனுஷீகத்தை செய்கிறது, அது அவிசுவாசத்தை சாடுறது. விதைப்பதும் அறுப்பதும், ஆவியிலே நடப்பதும், விசுவாசமாய் செய்வதும், இதெல்லாம் என்னதுங்க? நன்மை செய்வது. இருந்தால் ஒரு ஆமென். நீ விதைக்கிற, நீ ஏழைக்கு கொடுக்குற, நீ ஏதோ ஒரு ஊழியத்துக்கென்று கொடுக்குற அப்படின்னா நீ என்ன நன்மை செய்கிற? நன்மை செய்கிற மாட்டமில்ல, நீ விதைப்பின் அறுப்பின் பிரமாணத்தில் இருக்கிற, விசுவாச பிரமாணத்தில் இருக்கிற, நீ ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிற. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே நான் சொல்கிறேன், உனக்கு என்ன பண்ணுங்க, எப்போதும் நீ ஜீவனை தான் அறுப்ப வரிய, உன்னை ஆண்டவர் மற்றவங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி, உன்னை கீழாக்குற மாதிரி, உன்னை மட்டமாக வைக்கிற மாதிரி, ஏளனமாக உன்னை என்ன பண்ண மாட்டார், எந்த காலத்தில் வைக்க மாட்டார். எத்தனை பேர் வேணுங்கிற? உன்னை தலையாக தான் வைப்பார், உன்னை மேலாக தான் என்ன பண்ணுவார், வைப்பார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொலோசியர் 10ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து படிப்போமா? கொலோசியர் 1:10. சகலவிதமான நற்கிரியை ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, பவுல் ஜெபம் பண்றார். இது நிமித்தம் நான் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறேன். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்படணும். சகலவிதமான நற்கிரிகளை கனிகளை தந்து. சொல்லுங்க, நற்கிரியை கனிகளை தந்து. கவனிங்க, நான் சொன்னேன் முதல்ல நன்மை செய்வது அது விசுவாச பிரமாணம். பக்கம் சொல்லுங்க, அது என்ன பண்ணாங்க? சொல்லுங்க, விசுவாச பிரமாணம். சொல்லுங்க, நன்மை செய்வது என்னது? விசுவாச பிரமாணம். நன்மை செய்வது என்னது? ஆவியின் பிரமாணம். நன்மை செய்வது என்னதுங்க? ஹல்லேலூயா. நன்மை செய்வது அடுத்து சொல்லுங்க, அது என்ன பிரமாணம்? விதைப்பின் அறுப்பின் பிரமாணம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கொலோசியர் 1:10 சொல்றாரு, நற்கிரியை, நன்மை செய்வது நல்ல கிரியை. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? நன்மை செய்வது என்னதுங்க? நற்கிரியை. பக்கம் சொல்லுங்க, குட் ஒர்க்ஸ், நல்ல கிரியை. இந்த நற்கிரியை நன்மை செய்வது என்பது என்னன்னா, அப்போ நீங்க தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய் மாறுங்க. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சகலவிதமான நற்கிரியலாகிய கனிகளை தந்து. சொல்லுங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி நான் சுத்தம் பண்ணுவேன். எங்க சொல்றாரு? யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்றார். என்ன பண்ணுவாரு? அவர் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி நான் என்ன பண்ணுவேன்? சுத்தம் பண்ணுவேன். மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுனால் பிதா மகிமைப்படுவார். இந்த கனின்னு சொல்றாரு. இந்த கனி எது தெரியுமா? எவன் நல்லது செய்ய